அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஜேஇஇன்ஸ் எக்ஸாம்ஸ்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களுமே கொடுத்துட்டு வரோம். இப்போ ஜேஇஇ செஷன் 1ங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் தேர்வுகள் எழுதிட்டு இருக்கீங்க. ஒரு சிலருக்கு ஈஸியாக கொஸ்டின் பேப்பர் வந்திருக்குங்கிறீங்க, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம். ஓகே, இப்போ கடந்த வருஷம் எந்த ஷிஃப்ட்டில் எழுதினவங்க அதிகப்படியான மார்க் வாங்கினாங்க, அதிகப்படியான மார்க் மீன்ஸ் அதிகப்படியான பர்சன்டேஜ் வாங்கினாங்க, எத்தனை பேர் வாங்கினாங்க அப்படிங்கிற தகவல்களை சொல்ல முடியுமான்ட்டு சில பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் டேட்டாஸை தேடி எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டேபிளுங்கிறது கடந்த வருஷம் மாணவர்களோட டேட்டா. அதாவது கடந்த வருஷம் மாணவர்கள் செஷன் 1ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு தேர்வுங்கிறது 27ஆம் தேதி நடந்திருக்கு, 29 நடந்திருக்கு, 30 நடந்திருக்கு, 31 நடந்திருக்கு மற்றும் February 1 நடந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் 2 ஷிஃப்ட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 ஷிஃப்ட்டோட டேட்டா இங்கே கொடுத்துருக்கேன். இந்த 10 ஷிஃப்ட்லேயுமே தேர்வு எழுதினவங்க எந்த ஷிஃப்ட்டில் மாணவர்கள் அதிகப்படியான பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்க, ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயுமே மாணவர்கள் என்னென்ன ரேஞ்சஸ் ஆஃப் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் எந்த ஷிஃப்ட்டில் எழுதின மாணவர்கள் அதிகப்படியான பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு இதில் தான் 100% வாங்கினவங்க 8 பேர் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே பயப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டே எக்ஸாம் எழுதினவங்களும் சரி, எழுத போகிறவங்களும் சரி, இந்த ஃபஸ்ட்டு டே எக்ஸாம்ஸ் எழுதுனவங்க ஒரு சின்ன பயத்தோடு இருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் தான் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் எழுத போகிறேன், கொஷின் பேப்பர் எப்படி வருதுன்னே தெரியாது, எனக்கு அடுத்து தேர்வு எழுதக்கூடியவங்களுக்குலாம் கொஷின்ஸ் இப்படி தான் வருங்கிறது தெரிஞ்சிருது, அப்போ அவங்க அதிகப்படியான பர்சன்டேஜ் வாங்க வாய்ப்பு இருக்குது, அப்போ எங்களுக்கு கஷ்டம் தானே சார் அப்படின்ட்டு நிறையா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பனாக கேட்டாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் டேட்டா எடுத்து பாருங்கள். லாஸ்ட் இயர் டேட்டா பொறுத்த வரைக்கும் நடந்த எல்லா ஷிஃப்ட்டு 5 நாள் 10 ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் எழுதினவங்க தான் 100%ங்கிறது 8 பேர் வாங்கியிருக்காங்களே தவிர்த்து ரிமைனிங்லாம் பாருங்கள். அடுத்து 29ஆம் தேதி ஷிஃப்ட்டு 2 எழுதினவங்க, மதியம் எழுதினவங்க ஒரு 4 பேர் 100% வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து 30ஆம் தேதி ஷிஃப்ட்டு 2 எழுதினவங்க 3 பேர் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 31 ஷிஃப்ட் எழுதினவங்க, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் எழுதினவங்க 2 பேர் வாங்கியிருக்காங்க. ரிமைனிங் எல்லாமே ஒவ்வொருத்தர் மட்டும் தான் 100%ங்கிறதே வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு டே எக்ஸாம் எழுதினவங்க, எழுத போகிறவங்க தயவு செஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டு போக வேண்டாம். அதுக்காக தான் இந்த வீடியோவை இவ்வளோ அவசரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட் எழுதுறவங்க ரொம்ப பயந்துக்கிட்டு பேசுகிறீங்க, பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சொல்லியிருக்கேன். ஸோ கடந்த வருஷம் 100%ங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 பேர் வாங்கியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் மட்டும். அடுத்து 99 to 100% இங்கே நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். 99 to 100% பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான 99 to 100% வாங்கினவங்க எந்த ஷிஃப்ட்டில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம்னா 29 ஜனவரி ஷிஃப்ட்டு 2, அதாவது 2வது நாள் தேர்வு மொத்தம் 5 நாள் நடக்கும். இல்லை 2வது நாள் மதியம் ஷிஃப்ட் எழுதினவங்க தான் பார்த்தீங்கன்னா 99 to 100 வாங்கினவங்க 1231 பேர் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி நம்மளுக்கு ஷிஃப்ட்டு 1 1225 பேர் 99 to 100 ஷிஃப்ட்டு 99 to 100%ங்கிறது வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஃபஸ்ட் நாள் மதியமே 1214 பேர் வாங்கியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா 1203, இங்கே 1206. கிட்டத்தட்ட இதுலேருந்தே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 to 100%க்குள்ளே மட்டுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ பேர் மார்க் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 11,000 பேர் வரைக்கும் நம்மளுக்கு 99 to 100%க்குள்ளே மட்டுமே நம்மளுக்கு மொத்தம் 11,000 பேர் ரேங்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. எதுக்காக இப்போ இத்தனை கவுண்ட்டு சொல்லிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மொத்தமே ஜோசா கவுன்சிலிங்கில் ஐஐடிஸ், என்ஐடிஸ், IIITs, GFTA எல்லா கல்லூரிகளும் சேர்த்து மொத்த சீட்டோட எண்ணிக்கையே நம்மளுக்கு 60,000 சீட்டு மட்டும் தான் நம்மளுக்கு கணக்குங்க. இப்போ 60,000 சீட்டில் பார்த்திங்கன்னா 11,000 சீட்டு, கிட்டத்தட்ட 11ங்கிறதே நான் கம்மியாக தான் சொல்கிறேங்க. 11,000 சீட்டுங்கிறது பார்த்திங்கன்னா 99%க்கே முடிஞ்சிடும்.
அடுத்து 98 to 99% கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதில் அதிகப்படியாக எந்த ஷிஃப்ட்டில் வாங்கியிருக்காங்க எழுதுனவங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 31 ஜனவரி ஷிஃப்ட் 1 எழுதுனவங்க தான் அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து 98 to 99 வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் நாள் நம்மளுக்கு மதியம் ஃபஸ்ட் நாள் ஷிஃப்ட் 2லேயே 1267 வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே 1254. இரண்டாவது நாள் ஷிஃப்ட் 2ல் 1220. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 1100 1200 அந்த மாதிரி வந்திருக்காங்க. ஸோ இதில் 10 ஷிஃப்ட் இருக்குது. இதில் ஒரு 11,000 பேர் வந்து தேர்வு எழுதுகிறாங்க. ஸோ இதில் ஒரு 11,000 பேர்த்துக்கு மேலே ரேங்க் வாங்குவாங்க. ஸோ இந்த 11,000 பேர்த்தையும் சேர்த்துனோம் அப்படின்னா நம்மளுக்கு 98% 98 to 99% ப்ளஸ் 99 to 100%க்குள்ளேயே மொத்தம் 22,000 ப்ளஸ் மாணவர்கள் ரேங்க்குங்கிறது வந்துடும். நீங்கள் கால்குலேட் பண்ணிகிட்டே வாங்க. 60,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு என்ன பர்சன்டேஜ் தேவைங்கிறது இதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாங்க. ஸோ இந்த வருஷம் இதோட கூடுதலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 97 to 98% இதில் வந்து பார்க்குறோங்கிற பட்சத்தில் அதிகப்படியான மாணவர்கள் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளே பாருங்கள். முதல் நாள் காலையில் 1245 பேர் வாங்கியிருக்கிறாங்க. மதியம் 1245 பேர் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து 30 ஜனவரி ஷிஃப்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 1242 பேர் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கே ஒரு 29 ஜனவரி ஷிஃப்ட் 2 1211. 30 ஜனவரி ஷிஃப்ட் 2 1200ங்க. ஸோ இதில் வந்து கால்குலேட் பண்ணுற பட்சத்தில் 97 to 98%லையுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11,000 பேர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேயுமே இந்த கணக்கையுமே சேர்த்திக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட 12,000 பேர் கூட வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு 12,000 பேர் இருக்கிறப்ப ஆல்ரெடி 22,000 பேர் கூட போகிறப்ப ஒரு 34,000 பேருக்கு ஆன சீட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். இந்த 34,000 சீட்டுங்கிறது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸோட கணக்குங்க. ஸோ ஐஐடிஸ் மற்றும் என்ஐடிஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் நம்ம கடைசி பர்சன்டேஜாக வைக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா 97 to 98%. இல்லை கூடுதலாக இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னா 96 to 97% வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சமாக வந்து எங்கே வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1283 ரெண்டாவது நாள் காலையில் ஷிஃப்ட்டில் 1283. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி 1247 பேர் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1202 முதல் நாள் மதியம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதில் ஒரு 12,000 ரேங்க் வந்துடும். ஸோ 97%ன்னு போகிறப்ப ஆல்ரெடி நம்ம வந்து 33,000 ரேங்க் போயிருந்துச்சு. ஸோ 33,000 ப்ளஸ் ஒரு 1000 34,000 ரேங்க் வரைக்கும் போயிருந்துச்சு. இதில் ஒரு 12,000 போட்டிங்க அப்படிங்கிற 45,000 ரேங்க் வந்து 97%க்கே முடிஞ்சிருதுங்க. அதுக்கடுத்து இந்த 95 to 96 எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த IIIT மற்றும் GFTIக்கே வந்து பார்த்திங்கன்னா 96% இல்லைன்னா 95%க்கு எல்லா சீட்ஸுமே நம்மளுக்கு முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து எத்தனை பேர் அதிகப்படியான பர்சன்டேஜ் வாங்கினாங்க அப்படிங்கிற டேட்டாக்காக மட்டும் நான் சொல்ல வரலைங்க. எதுக்காக சொல்ல வந்தேன்னா என்ன பர்சன்டேஜ் வாங்கினா நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறதுக்காக வந்தேன். ப்ளஸ் போன வருஷம் நம்ம இந்த டேட்டாஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 31 ஜனவரி ஷிஃப்ட் 2 இந்த ஷிஃப்ட்டில் எழுதினவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்குது. அதுபோக நிறைய மாணவர்கள் நல்ல பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறாங்க வென் கம்பேரபிள் டு அதர்ஸ். இதுதான் வந்து போன வருஷம் எந்த ஷிஃப்ட்டில் எழுதினவங்க அதிகப்படியான பர்சன்டேஜ் வாங்கினாங்க, என்ன பர்சன்டேஜில் அதிகப்படியான மாணவர்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து JEE எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.